நான் இப்பொழுதும் புதிதாக சேரவில்லை பாட்டாளி மக்கள் கட்சியில. நான் 1989 பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கிய காலகட்டத்திலிருந்து பாட்டாளி மக்கள் கட்சியுடைய ஆதரவாளர். தமிழர் தேசிய இயக்கத்தில் இருந்தா கூட பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு பச்சை தமிழர்கள் கட்சி, மண்ணின் மைந்தர்கள் கட்சி என்ற முறையில ஒரு தமிழின தலைவர் என்ற அடிப்படையில தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் ஏற்றுக்கொண்டு ஆதரவாக செயல்பட்ட 2007 பாட்டாளி மக்கள் கட்சியில் சேர்ந்துட்டேன். 2007 சேர்ந்து 2014 நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியில தான் கொள்கை விளக்க அணி தலைவராக இருந்தேன். இன்றைக்கு கூடுதலாக சமூக வலைதளங்கள் மற்றும் காட்சி ஊடக பேச்சாளராக ஐயா என்னை நியமிச்சிருக்காங்க. ஆனா 2014 தேர்தலுக்கு பிறகுதான் நம்முடைய மதிப்பிற்குரிய மருத்துவர் அன்புமணி அவர்களுடைய பரிந்துரையில தான் கட்சியினுடைய நிர்வாகி என்ற கட்சியிலிருந்து நீக்கினாங்க. ஆனால் நம்ம தொடர்ந்து தமிழ் தேசிய களத்தில் நிற்கிறோம். அந்த அடிப்படையில் தான் மீண்டும் இப்பொழுது நெருக்கடியான காலகட்டத்தில் ஒரு மெய்யான தலைவர், பச்சை தமிழர்களின் தலைவர், தமிழ் இனத்துக்கான எதிர்கால அரசியல் உரிமைகளை மீட்டெடுக்கக்கூடிய எல்லா வகையான போராட்டங்களையும் இந்த மண்ணில் நிகழ்த்திய ஒரு தலைவர். அவருக்கு இந்த அகவை முதிர்ந்த காலகட்டத்திலே நாமெல்லாம் பக்க பலமாக இருந்து தோல் கொடுத்து துணை நிற்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் தைலாபுரம் தோட்டத்துக்கு நான் சென்றேன். ஐயாவே எனக்கு பொறுப்பை போட்டு கொடுத்துட்டாங்க. அந்த வகையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த அடிப்படையில் பார்த்தால் இப்பொழுது தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறதுனால டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொதுக்குழு கூட்டம் வளமையாக ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறுகிறது. அந்த பொதுக்குழு கூட்டத்தில் முடிவெடுத்து தலைவர் தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் அறிவிப்பார்கள். அந்த அறிவுக்கு பிறகு நீங்கள் கேட்கிற எல்லா வினாக்களுக்கும் தெளிவான விடை கிடைக்கும்.